ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் 22. விருக்காவராகா மகி ஷர்க்ஷசல்யா கோபுச்ச சலாவ்ருக மர்கடாஸ்ச அன்யத்ர சூத்ரா ஹரிணா ஷஷாதயஸ் சரந்தி அபீதாயத் அனுகிரகேன. வேர்ட் பை வேர்ட் மீனிங். விருக்கா நரிகள், வராகா பன்றிகள், மகிஷ எருமைகள், மகிஷ எருமைகள், ருக்ஷ கரடிகள், சல்யா முள்ளம்பன்றிகள், கோபுச்ச ஒரு வகையான மான்கள், சலாவ்ருக ஓநாய்கள், மர்கடா குரங்குகள், மேலும் அந்யத்ர வேறிடத்தில், ஷூத்ரா சிறிய விலங்குகள், ஹரிணா மான், சதாதய முயல்களும் மற்றவையும், சரந்தி அந்த வனத்தில் சுற்றித் திரியும், அபீதா பயமில்லாமல், யத் அனுகிரகேன அந்த யானையின் தயவால். டிரான்ஸ்லேஷன். இந்த யானைகளின் தலைவனான இந்த யானையின் தயவால் இந்த யானையின் தயவால் நரிகள், ஓநாய்கள், எருமைகள், கரடிகள், பன்றிகள், கோபுச்சங்கள், முள்ளம்பன்றிகள், குரங்குகள், முயல்கள், மற்ற மான்கள் போன்ற மிருகங்களும் பல்வேறு சிறிய சிறிய மிருகங்களும் வனத்தின் வேறொரு இடத்தில் சுற்றித் திரிந்தது. அதனிடம் இவையெல்லாம் அச்சம் கொண்டிருக்கவில்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். அநேகமாக எல்லா இடங்களுமே இந்த யானையால் அடக்கி ஆளப்பட்டது. இதுவரை அவைகளால் பயமில்லாமல் நடமாட முடிந்தது என்றாலும் மரியாதையின் காரணத்தால் அந்த சிறிய விலங்குகள் எல்லாம் அந்த யானையின் முன்னால் நிற்கவில்லை. பதங்கள் 23, 24. சகர்ம தப்த கரிபி கரேனுபேர் விருத்தோ மத்யுச்யத் கரபைர் அனுத்ருத கிரிம் கரிம்னா பரிதக பிரகம்பயன் நிவேஷ்யமானோ அலிகுலைர் மதாச்சனை. பதம் 24. சரோ அனிலம் பங்கஜரேணுருஷிதம் ஜிக்ரன் விதூரான் மத விஸ்வலேஷன விருத்தக ஸ்வயூதேன திருதார்திஷ்டேன தத் ஸ்ரோவராப்யாசம் அதாகமத்ருத்தம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அது யானைகளின் தலைவன், கர்மதப்த வியர்வை சிந்தும், கரிபி மற்ற யானைகளால், கரேனுபி மேலும் பெண் யானைகளாலும் கூட, விருத சூழப்பட்டு, மதச்சியத் அதன் வாயிலிருந்து திரவம் சொட்ட சொட்ட, கரபை சிறிய யானைகளால், அனுத்ருத பின்தொடரப்பட்டது, கிரிம் அந்த மலை, கரிம்னா உடலின் வலுவால், பரித எல்லா புறங்களிலும், பிரகம்பயன் நடுங்கச் செய்து, நிஷேவியமான சேவை செய்யப்படும், அலிகுலை தேனீக்களால், மத அச்சனை தேனருந்திய, சர ஏரியிலிருந்து அனிலம் தென்றல் காற்று, பங்கஜ ரேணு ரூஷிதம் தாமரை பூக்களிலிருந்து துகள்களை ஏந்தி வரும், ஜிக்ரன் முகர்ந்து, விதூரா தூரத்திலிருந்து, மத விஹ்வல மதிமயக்கம் அடைந்திருந்ததால், ஈக்ஷண பார்வை, விருத சூழப்பட்டு, ஸ்வயூதேன அதன் சொந்த சகாக்களால், த்ரிஷா அர்த்திதேன தாகத்தால் பெருந்துன்பத்திற்கு ஆளான, தத் அந்த, சரோவர அபியாசம் அந்த ஏரிக்கரைக்கே, இவ்வாறாக அகமத் சென்றது, திருதம் மிக விரைவில். டிரான்ஸ்லேஷன். பெண் யானைகளால் சூழப்பட்ட மந்தையின் மற்ற யானைகளாலும் சூழப்பட்டவாறும் தன்னுடைய கன்றுகளால் பின்தொடரப்பட்டவாறும் யானைகளின் தலைவனான கஜபதி அதன் உடலின் வலுவால் திரிகூட மலையையே நடுங்கச் செய்தது.
அதன் உடல் வியர்த்து போய் அதன் வாயிலிருந்து திரவம் சொட்டியது. மேலும் அதன் பார்வை போதையின் மயக்கத்திற்கு உட்பட்டிருந்தது. தேனை அருந்திய தேனீக்களால் அது சேவிக்கப்பட்டது. மேலும் ஏரியிலிருந்து தென்றல் காற்றால் ஏந்தி வரப்பட்ட தாமரை பூக்களின் மகரந்தப் பொடிகளை தூரத்திலிருந்தே அந்த யானையால் முகர முடிந்தது. இவ்வாறாக தாகத்தால் பெருந்துன்பத்திற்கு ஆளான அதன் சகாக்களால் சூழப்பட்டவாறு அந்த யானைகளின் தலைவனான கஜேந்திரன் விரைவில் ஏரிக்கரையை அடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் 22, 23, 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.